அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையின் சிறப்புகள். ஹதீஸ் 7. 15 தண்டனைகள். ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது, தொழுகையை பேணி தொழுது வருபவருக்கு அல்லாஹ் 5 உபகாரங்களை செய்கிறான். முதலாவது, அவருடைய உணவு நெருக்கடி நீக்கப்படும். இரண்டாவது, கபருடைய வேதனை அகற்றப்படும். மூன்றாவது, கியாமத் நாளில் அவருடைய வலது கையில் அமால் நாமா செயலேடு கொடுக்கப்படும். நான்காவது, அவர் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்து செல்வார். ஐந்தாவது, விசாரணையின்றியே சொர்க்கத்தில் நுழைவார். தொழுகையின் விஷயத்தில் அசட்டை செய்பவர்களுக்கு 15 தண்டனைகள் அல்லாஹ் கொடுக்கிறான். அவற்றில் 5 உலகிலும், 3 மரண சமயத்திலும், 3 கபரிலும், 3 கபரிலிருந்து வெளிவரும் போதும் கொடுக்கப்படும். உலகில் கொடுக்கப்படும் 5 தண்டனைகளாவன: முதலாவது, அவனது வாழ்க்கையில் பரக்கத் நீங்கிவிடும். இரண்டாவது, நல்லடியார்களின் பிரகாசம் அவனது முகத்திலிருந்து எடுக்கப்பட்டுவிடும். மூன்றாவது, அவனது நற்செயல்களுக்கு பிரதிபலன் கிடைக்காது. நான்காவது, அவனது துவா ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை. ஐந்தாவது, நல்லடியார்களின் துவாவில் இவனுக்கு பங்கு இருப்பதில்லை. மரண நேரத்தில் கிடைக்கும் 3 தண்டனைகள் வருமாறு: முதலாவது, அவன் இழிந்த நிலைமையில் மரணமடைவான். இரண்டாவது, பசியுடன் மரணமடைவான். மூன்றாவது, கடல் நீர் முழுவதையும் குடித்தாலும் தீராத அளவுக்கு தாகத்துடன் மரணமடைவான். கபரில் கொடுக்கப்படும் 3 தண்டனைகளாவன: முதலாவது, விலா எலும்புகள் ஒன்றோடொன்று சேரும் அளவுக்கு கபரு அவனை நெருக்கும். இரண்டாவது, கபரில் நெருப்பு மூட்டப்படும். அவன் இரவு பகலாக நெருப்பு கங்குகளின் மீது புரண்டு கொண்டிருப்பான். மூன்றாவது, கபரில் அவன் மீது ஒரு பாம்பு சாட்டப்படும். அதனுடைய கண்கள் நெருப்பினால் ஆனவை, நகங்கள் இரும்பால் ஆனவை. ஒரு நாள் நடக்கும் தூரத்தின் அளவுக்கு ஒவ்வொரு நகமும் நீளமாக இருக்கும். அதனுடைய சப்தம் இடி முழக்கம் போல் இருக்கும். ஆண்டவன் என்னை உன் மீது சாட்டியிருக்கிறான். நீ சுபஹ் தொழுகையை விட்டதற்காக சூரிய உதயம் வரையில் உன்னை தீண்டும்படியும், லுஹர் தொழுகையை விட்டதற்காக அசர் வரையிலும், அசர் தொழுகையை விட்டதற்காக மஹ்ரிப் வரையிலும், மஹ்ரிப் தொழுகையை விட்டதற்காக இஷா வரையிலும், இஷா தொழுகையை விட்டதற்காக சுபஹ் வரையிலும் உன்னை தீண்டும்படி எனக்கு இறைவன் கட்டளையிட்டுள்ளான் என்று அது கூறும். அது அவனை ஒரு முறை தீண்டினால் அவன் 70 முழம் பூமிக்குள் சென்று விடுவான். இவ்வாறே கியாமத் நாள் வரை அவனை வேதனை செய்யப்படுவான். கபரிலிருந்து வெளிவந்த பின்னால் கொடுக்கப்படும் 3 தண்டனைகள் வருமாறு: முதலாவது, கடுமையான முறையில் விசாரணை செய்யப்படும். இரண்டாவது, அல்லாவின் கோபம் அவன் மேல் உண்டாகும். மூன்றாவது, அவன் நரகத்தில் தள்ளப்படுவான். நூல் ஜவாஹிர். அல்லாஹ் நம் அனைவரையும் இத்தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.